ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் பக்கோடா தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைக்காய் தோல் சீவிட்டு நம்ம திருவி எடுத்துக்கலாம். இதை போல் நல்லா திருவி எடுத்துக்கலாம். அதிலே கடலை மாவு, வெங்காயம், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தனி மிளகாய் தூளும் போட்டுக்கலாம் காரத்துக்கு. பச்சை மிளகாயும் நான் 2 போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் பொடியாக கட் பண்ணது. உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நம்ம கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். அப்படியே ஊற்றினோம்னா நிறைய தண்ணி ஆகிடும். கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சால் போதும். ஏன்னா கொஞ்சம் உதிரியாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். நல்லா ஒன்றா எல்லாம் கலந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெயில் அப்படியே உதிரி உதிரியாக போட்டு எடுத்துக்கலாம். இது சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூட ஒரு வடை காப்பி வச்சு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூலிகை டீ போட்டு குடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த நிறம் வந்தால் தான் நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் பக்கோடா. அவ்வளோதான், பக்கோடா ரெடி. இது கூட ஒரு மூலிகை டீ வச்சு குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.